ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் 2024 டே 7 நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் ப்ரீவியஸாக இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் பின்லி இந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி சொன்னோம் அப்படி அது வந்து ஐவி யுதே வந்தால் என்ன வரும், ஹீ ஷீட் வந்தால் என்ன வரும், இது நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம ரெண்டுமே பார்த்தோம் இல்லையா. சேம் கான்செப்ட் இதுவே நம்மக்கிட்ட வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் வந்து இருந்துச்சு, பாஸ்ட் டென்ஸில் அது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த கிளாஸோடைய பார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் அண்ட் டிடின்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ ஹேட் அதாவது பாஸ்ட் டென்ஸில் எங்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ்டு நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிடின்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசுகிறதுக்கு நம்ம டிடின்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரி ரைட் பண்ணும்போது டிட் நாட் அப்படின்னு நம்ம ஃபுல் சென்டென்ஸை நம்ம எழுதணும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேட் வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் த திங்ஸ் ஓன் இன் த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் நம்மிடம் இருந்தவற்றை பற்றி கூற பயன்படுகிறது. ஓகேவா? ஹேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் எ கார். என்னிடம் ஒரு கார் இருந்தது. ஸோ இருந்துச்சு அப்படிங்கிறது பாஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், வி ஹேட் எ ஹவுஸ் இன் திருப்பூர். ஸோ திருப்பூரில் எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. ஓகேங்களா, அதோட மீனிங். மை ஃபாதர் ஹேட் எ டூல் பாக்ஸ். என் அப்பாவிடம் டூல் பாக்ஸ் இருந்தது. இஸ் அ பாஸ்ட், இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த ஃபார்மர் ஹேட் டூ புல்லக்ஸ். புல்லக்ஸ் அப்படிங்கிறது காளைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவசாயிகளிடம் 2 காளைகள் இருந்தது. ஓகே, ஷீ ஹேட் எ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அவளிடம் ஒரு அழகான ஆடை இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான், அதாவது நம்மளுடைய பாஸ்ட் டென்ஸில் நமக்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஹேட் யூஸ் பண்ணி நாம் பேசலாம். நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ்ட் கடந்த காலத்தில் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது, நெகட்டிவாக நம்ம சொல்ல வரும்போது இந்த இடத்துல ஸ்பீக் பண்ணும்போது டிடின்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட் பண்ணும்போது டிட் நாட், டிஐடி ஸ்பேஸ் என்ஓடி அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் நம்ம எழுதணும். டிட் நாட் ஹேவ். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம அதோடைய குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டிடன்ட் ஹாவ் அ கார் when I was studying in college. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் கல்லூரியில் படிச்சுட்ருக்கும்போது, ஓகேவா, இருக்குல்ல, படிச்சுட்ருக்கும்போது என்கிட்ட கார் இல்லை. இனிமேல் காலேஜ் டேஸ், ஓகே, என்னோடய காலேஜ் டேஸில் இருக்கும்போது என்கிட்ட காரு இல்லை. ஓகேங்களா, அப்படி பேசணும் நம்ம. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்ணலான்னா, ஐ டிடன்ட் ஹாவ் அ கார். என்கிட்ட காரு இல்லை, அதாவது இல்லை எப்போ, வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் காலேஜ். நான் காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது என்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட், ஷீ டிடன்ட் ஹாவ் எனஃப் மனி ஃபார் த டூர் லாஸ்ட் இயர். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷீ டிடன்ட் ஹாவ் எனஃப் மனி ஃபார் த டூர் லாஸ்ட் இயர். அதாவது என்னென்னா, போன வருஷம், கடந்த வருஷம் வந்து டூருக்கு போகிறதுக்கு அவகிட்ட போதுமான அளவு
அமௌண்ட் கிடையாது, பணம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் டூருக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து போன வருஷம் பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா. அந்த டைம் அவளுக்கு அமௌண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேசுவோம்ல. அதே மாரி தான் இதில் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஷீ டிட்ன்ட் ஹேவ் எனஃப் மனி. ஓகேவா? ஃபார் த டூர் லாஸ்ட் இயர். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, அவகிட்ட போதுமான அமௌண்ட் வந்துட்டு இல்லை. எப்போ? போன வருஷம் டூருக்கு போகும்போது அவகிட்ட வந்துட்டு போதுமான அளவு வந்துட்டு அவகிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது ஷீ டிடன்ட் ஹாவ் எனஃப் மனி ஃபார் த டூர் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்னால் போன வருஷம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மை சிஸ்டர். ஓகே. தேர்ட் ஒன். மை சிஸ்டர் டிடன்ட் have an umbrella when it was raining. ஓகே. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்க பாருங்கள். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என் தங்கையிடம், அதாவது என் தங்கச்சிக்கிட்ட கொடை இல்லை. ஓகேவா? அவள் பாவம் மழை நினச்சிட்டே வந்துடுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பாவம் அவளுக்கு கொடையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இது வந்து கடந்த காலம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி சொல்லணும்னா, மை சிஸ்டர் என்னோட தங்கைக்கிட்ட டிடன்ட் ஹாவ் அன் அம்பர்லா. ஓகேவா? அவகிட்ட வந்துட்டு அம்பர்லா இல்லை. எப்போ? மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது. அதுதான் when it was raining. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. ராஜேஷ் டிடன்ட் ஹாவ் அ பேக் டு கேரி த ஃப்ரூட்ஸ் எஸ்டர்டே. ஓகே. ராஜேஷிடம் நேற்று பழங்களை எடுத்து செல்ல பை இல்லை. ஓகேவா? ஸோ அவள் வந்துட்டு இப்போ எப்படி சொல்லலான்னா, நான் வந்துட்டு நேற்று ஷாப் போனேன். ஸோ போயிட்டுருக்கும்போது என்கிட்ட வந்துட்டு பேக் இல்லாமல் நான் போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இல்லை, கடந்த காலத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்னா, டிடன்ட் ஹாவ். ஓகே. DIDN apostrophe T have 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 அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ராஜேஷ் டிடன்ட் ஹாவ் அ பேக் டு கேரி த ஃப்ரூட்ஸ் எஸ்டர்டே. அவள் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்ககிட்ட இல்லை, ஃப்ரூட்ஸ் ஐ மீன் பேக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டிடன்ட் ஹாவ் பென் டு ரைட் எ லெட்டர் எஸ்டர்டே. நேற்று நான் ஒரு லெட்டரை எழுதும்போது என்கிட்ட ஒரு பென் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். நேற்று நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கும்போது நான் தேடினேன், பென் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பென்னு இல்லை. ஸோ நான் எப்படி சொல்லுவேன்னா, ஐ டிடன்ட் ஹாவ் பென் டு ரைட். ஓகேவா? என்கிட்ட பென் இல்லை. எதுக்கு? லெட்ரு எழுதுறதுக்கு. எப்போ? நேற்று. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐ டிடன்ட் ஹாவ் பென் டு ரைட் எ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று கடிதம் எழுத என்னிடம் பேனா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது பாஸ்ட் டென்ஸில் எப்படி வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக நம்ம இந்த இடத்துல ஐவி யூதே ஹீ ஷீட் அந்த மாதிரி இல்லை. ஸோ பாஸ்ட் டென்ஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் இல்லை, பாசிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி நெகட்டிவாக எப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு குட்டி ரீகாப் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போது நம்ம பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேட், HAD ஹேட். ஓகேங்களா? அதுவே பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிடன்ட் ஹேவ். ஓகேங்களா? ரைட் பண்ணும்போது டிட் நாட்னு ஃபுல்லாக எழுதி நம்ம அது எழுதணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஐவி யூதேன் வந்தால் நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுவே வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்லும்போது, இருக்குது பாசிட்டிவ் சொல்லும்போது நம்ம இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம். நெகட்டிவாக சொல்லும்போது நம்ம டு நாட், டிட் நாட் ஹாவ், டஸ் நாட் ஹாவ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு பாஸ்ட் டென்ஸில் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, அதே மாதிரி அதுவே பாஸ்ட் டென்ஸில் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது
நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேட் அண்ட் டிடின்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இன்றைக்குள்ள டாஸ்க் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, இன்றைக்குள்ள டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் 7 ட்ரான்ஸ்லேட் த சென்டென்ஸ் இன்டு இங்கிலீஷ். இப்போ நான் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் வந்துட்டு நான் தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்படி நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நேற்று வேலை இல்லை. ஸோ இந்த ஹேட் அண்ட் டிடின்ட் ஹேவ் வச்சு நம்ம எழுதணும். இது அது மைண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு நேற்று வேலை இல்லை. செகண்ட் சென்டென்ஸ், அந்த முதியவரின் கையில் ஒரு குச்சி இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 2017 என்னிடம் கார் இல்லை. ஓகே, அவளுக்கு இன்று காலை தலைவலி இருந்தது. ஓகேவா? நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது என்னிடம் ஒரு மிதிவண்டி இருந்தது. அந்த மாதிரி ஒரு 5 வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹேட் வச்சு ஹேட் அண்ட் டிடின்ட் ஹேவ் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ் எப்படின்னு சொல்கிறேன். அபவுட் த 5 திங்ஸ் விச் யூ ஓன் இன் த பாஸ்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஒரு 5 விஷயம் வச்சு பேஸ் பண்ணணும். அதே மாதிரி இல்லை அப்படிங்கிற வச்சு நீங்களே ஒன்று ஹேட் வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் அண்ட் டிடின்ட் ஹேவ் வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் உங்களோட ஓன் க்ரியேஷனில் நீங்கள் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்குடைய டாஸ்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் வந்து ரொம்ப கிளாஸ் செமையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாகிறது என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டே பை டே வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்காங்க, நியூ கம்மர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து தேங்க்யூ ஸோ மச் கம்மிங் டு ஜாயின் வித் அஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு தெரியாதவங்க இந்த மாதிரி இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் நியூ கம்மர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நாம் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். Yeah.